ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஃபைபர் பவுடர் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஃபைபர் எவ்வளவு நம்ம பாடிக்கு முக்கியம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபைபர் எடுக்கலைன்னா நம்ம பாடியில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபைபர் டெய்லி பேஸில் 25 கிராம் எடுத்துக்கணும். இது எடுத்துக்கலன்னா ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும். என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைஜஷன் ப்ராப்ளம் வரும், வயிறு உபசமாக இருக்கும், வயிறு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ இது எல்லாமே ஃபைபர் எடுக்காத மட்டும்தான் ப்ராப்ளம் வரும். யார் யார் நிறைய கீரை சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன ப்ராப்ளம் இருக்காது. யார் யார் கீரை எடுத்துக்கலையே கம்பல்சரி இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதுக்காக தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைபர் பவுடரை நீங்கள் டெய்லி பேஸில் எடுக்கும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, வயிறு உபசமாக இருந்தாலும் சரி, வயிறு பகுதியில் ஃபேட் இருந்தாலும் சரி, இன்னும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் சரி, இது எல்லாமே ஸ்டெப் வைஸாக கிளியர் பண்ணி கொடுக்கும். ஃபைபர் டெய்லி பேஸில் எடுத்துக்கணும். நிறைய பேர் இது தெரியாமல் கீரை எல்லாமே எடுக்க மாட்டீங்க. உண்மையாக உங்கள் வீட்டில் இருக்கிற கீரையை சாப்பிடும்போது உங்கள் வயிறு க்ளீனாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை சூப்பராக அப்சர்வ் பண்ணும். நிறைய பேர் கீரையே சாப்பிட மாட்டீங்க. நாளிலிருந்து சாப்பாட்டில் கீரையை சேர்த்துக்குங்க. கீரை எடுக்கும்போது வயிறு பகுதி நல்லா இருக்கும். வயிறு நல்லா இருந்தால் தான் உயிர் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. அப்போ உயிர் நல்லா இருக்குன்னா அப்படின்னா வயிறு ஆரோக்கியமாக வச்சுக்கினா மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் ஃபைபர் பார்த்தீங்கன்னா நிறைய இன்கிரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டெய்லி பேஸில் உங்கள் பாடியில் சேஞ்சஸ் தெரியுது, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும், இந்த ப்ராடக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் டிஸ்பிளேல இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன்.